ஹெவி ஒர்க்குனாலும் அன்னைக்கு சிம்பிள் சமையலா தான் இருக்கும். ஹெவி ஒர்க் முடிஞ்ச மறுநாளும் கொஞ்சம் நேத்தெல்லாம் பிஸியா இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா சமையல் ஆக்கிடலாம். அப்படிங்கிற மாதிரி நேத்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இன்னைக்கு சமையல் ரொம்பவே சிம்பிள் ஆக்கியாச்சு. நேத்து பணியாரத்துக்கு அரைச்சு வச்ச மாவு காலையில நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. நேத்து நான் அரைச்சப்ப உடனே புளிக்க வைக்காமலே கொஞ்சம் பணியாரம் ஊத்துனேன். கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தேன். காலையில புளிக்க வச்சு ஊத்திக்கலான்னு சொல்லி நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. இந்த மாவு பொறுத்தவரைக்கும் புளிக்க வச்சும் ஊத்தலாம், புளிக்க வைக்காமலும் அப்படியே ஊத்தலாம். அதுவுமே டேஸ்ட் வைஸ் சூப்பரா தான் இருக்கும். இந்த பனியார ரெசிபிக்கான ஃபுல் வீடியோவ கீழ இருக்க வீடியோல குடுத்துருக்கேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. சூப்பரா ரொம்பவே சாஃப்ட்டா இருந்துச்சு. காலைல டிஃபனே இன்னைக்கு பணியாரமும், சூடா டீயும் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்றதுக்கு கருப்பு சுண்டல் தான் ஊற வைக்கிறேன். வாரத்தில் 3 டேஸ், 4 டேஸ் கண்டிப்பா பயற ஸ்நாக்ஸா ரெடி பண்ணிருவேன். கண்டிப்பா புரோட்டீன் ரொம்பவே நல்லது. காலையில அதுவும் டிஃபனோட எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பயறு வகைகள முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஆரம்பத்துல இருந்தே குழந்தைங்களுக்கும் அத பழக்கப்படுத்திருங்க. மதியானம் லஞ்சுமே ரொம்ப சிம்பிள் தான். பருப்பு சாதம், தேங்காய் சட்னி, அப்பளம்.